ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 19/2/2024 மாசி மாதத்தினுடைய 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 10:20 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் அதன் பின்னதாக திருஆதிரை நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாய் இந்நாள் உங்களுக்கு அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சக ராசிதனை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அது சரியாக வருமானு 1-2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இவர்களுக்கு இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமையப்பெறுகின்றது. அதேபோல் இன்றைய தினம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளை செய்வதற்கு மிக மிக சிறப்பு. அந்த வகையில் இன்றைய தினம் வணிசைக்கரணமும் நிறைந்த நாளாக அமைகின்றது. ஆக வீட்டில் இருக்கின்ற பெண்கள் லக்ஷ்மி தாயாரை இன்றைய தினம் வழிபாடு செய்து குடும்ப பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும்னு வேண்டிக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வதற்கான நேரம் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி. ஆக மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு இந்த வணிசைக்கரண பூஜை லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்வது மிக மேன்மை. நண்பர்களே, அப்படி நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான இன்றைய தினம் பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோங்க. அஸ்வினி மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. இது நாள் வரையிலும் அப்படியே பீக்கில் போயிட்டு இருந்த செலவுகள் கண்ட்ரோலில் வந்துடும். அதே போல் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மிச்சப்படுத்தணும், இங்கெல்லாம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டீங்களோ அங்கெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கான சில வழிவகைகள் கிடைச்சிடும். அந்த மாதிரியான அமைப்புகளில் இன்றைய தினம் புதிய ஆற்றலும் புதிய யுக்திகளும் கிடைக்கக்கூடிய நாள். முதல் விஷயம், உங்களுடைய அன்னெசரியான செலவுகள் குறையக்கூடிய நாள். அதுவே உங்களுடைய சேமிப்பாக மாறும். அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் அலைச்சலையும் உடல்நிலையில் தொந்தரவுகளையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்தும். ஆக இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம். குழந்தைகளின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத அலைச்சலை தவிர்ப்பதற்கு இங்கே போகணும், இதை பண்ணணும், இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு முன்கூட்டிய ப்ரீ பிளான்டாக முன்கூட்டிய திட்டமிடல் மிக மிக அவசியமானது. அப்படி இல்லைன்னா அலைச்சல் அதிகமாயிரும், பார்த்துருந்துக்கணும். இந்த நாள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, சரிங்களா? கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ஒரு யோக நாளாக அமைகின்றது. வருமான ஓட்டம் ஒரு சீராக இருக்கும். கடன் தொந்தரவுகளில் இருப்பவங்களுக்கு இன்னைக்கு கடனால் பிரச்சனை வராது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் ஓரளவு அப்படியே கட்டுக்குள் வந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும். இன்றைக்கி கொஞ்சம் ஆசைகளை அதிகரிக்க வச்சிரும். இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் ஆசைகள் அதிகரிப்பதனால் வருகின்ற வருவாயை, வருகின்ற பணத்தை, வருகின்ற வருமானத்தை முறையின்றி செலவு செய்து இழந்து விடுவீர்கள். ஆக இதெல்லாம் செலவு செய்யணும், இதெல்லாம் செலவு செய்யக்கூடாதுன்னு ஒரு வரையறை வச்சுக்கிட்டு இன்றைக்கி செலவுகளை மேற்கொள்வது நல்லது. இல்லைனா வீண் விரயங்களாயிரும். உடல்நிலையில் பார்த்து இருந்துக்கிடணும், சரிங்களா? மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஏற்றம் மிகுந்த நாள். உங்களுடைய கரம் எதிலும் மேலோங்கி இருக்கின்ற நாள். இன்றைக்கி ஏதாவது நீண்ட நாளாக ஒரு 2-3 நாளாக சண்டை சச்சரவு போய்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கி உங்களுடைய கரம் மேலோங்கி வெற்றி அடைஞ்சிருவீங்க. வெற்றி நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஆகச் சிறந்த நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்ற நாள். ஒரு நிம்மதியே இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்கும். வீண் அலைச்சல், அதிக வேலை பளு, என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் அமைகின்றது. ஆக முழுக்க 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 வேலையில் நிதானம் அவசியம். சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் முதலீடு போட்டு லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியது அதை விட அவசியமானது, சரிங்களா? புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும்
புதிய வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை வாய்ப்புகள் செய்கிறவங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஏற்றத்தை வழங்குகின்ற நாளாக அமைகின்றது. அதேபோல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் வருவாயும் தொழிலும் சிறப்பாக நகருகின்ற நாள். உங்களுடைய பெயரும் புகழும் அங்கு விரிவடைகின்ற நாள். அந்த விதத்தில் இந்த நாள் மிகச்சிறப்பு. சரிங்களா? அதனை அடுத்ததாக கடகத்தை சார்ந்த பூசம். பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறும். தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள். உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் ஜாதக அமைப்பின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பெயரும் புகழும் விரிவாக்கம் ஆவது மாதிரியான சில நன்மையான காரியங்களில் ஈடுபடுவது மாதிரியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சு சும்மா உங்கள் பேர் நல்லா இருக்கிற பேர் நீங்களே கெடுத்துக்குவீங்க. ஆக கூடுமான வரையில் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், வித்தியாசம் எதையாவது ஒன்று பண்ணி பேரை கெடுத்துக்கிடாதீங்க. சரிங்களா? அது மாதிரி பேரை கெடுத்துக்கிறதுக்கான ஒரு நாள். அதேபோல் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடோ அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில் பிரச்சனையோ இன்றைக்கி உங்களுக்கு வருங்க. ஆக கூடுமான வரையிலும் அதை கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணி போகிறது மிக மிக அவசியமானது. சரிங்களா? சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் வருமானம் உண்டு. எதிர்பார்க்காத வழியில் நன்மைகள் உண்டு. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். முதல்ல நீங்கள் எதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் குறையும். இப்போ போயிட்டு அளவுக்கு அதிகமாக முதலீடை உள்ளே வைக்கக்கூடாது. சரிங்களா? தொழில் செய்கிறவங்க அதே போல் இன்றைக்கி என்ன ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சிரும். நீங்கள் ஊதி பெருசு பண்ணக்கூடாது. ஆக நீங்கள் அமைதியாக இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அமைதியாக இருங்க எல்லாவற்றிலும். சரிங்களா? பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இது ரெண்டும் தொந்தரவு பண்ணும். மறைமுகமாக இல்லீகலாக வெளியில் சொல்ல முடியாது ஏதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிக்கிக்கிடுவீங்க. ஆக குடும்பமான வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் பூர நட்சத்திர நண்பர்கள் குறைச்சிக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அன்னெசரியான செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தணும். சரிங்களா? அதேபோல் உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான வருமான ஓட்டத்திற்கான நாள். திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்கு இடையில் போய்கிட்டு இருந்த பிரச்சனைகள் நிற்காது, குறையும். இன்றைக்கி அந்த புயலின் வீரியம் குறைகிற மாதிரி பிரச்சனையின் வீரியம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்றமான நாளான கண்டிப்பாக கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நாள். வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும், அல்லது வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் தொந்தரவை ஏற்படுத்தும். அந்த விதத்தில் இன்றைய தினம் சற்று கவனித்து செல்ல வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவுகள் குறைவாக இருக்கும். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நிதானமாக பார்த்துக்கிடணும். சரிங்களா? அதேபோல் சித்திரை நட்சத்திரம் கன்னி மற்றும் துலாம் ராசிதனை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக அமைகின்றது. கணவன் மனைவி இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டு தொழில், கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். கிடைக்கின்ற நட்பு வட்டாரங்கள் மூலமாக சில லாபங்கள் இன்றைய தினம் அடைகின்ற அமைப்புகளில் ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அன்பு நண்பர்களே, சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை தொந்தரவு பண்ணும். பொருளாதார ரீதியாக அன்னெசரியாக தேவையில்லாமல் எங்கேயாவது முதலீடு பண்ணிங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. ஆக இன்றைக்கி எந்த பெரும் முதலீடுகளையும் முன் வைக்காதீங்க. என்ன ஆல்ரெடி இருக்கோ அதை மட்டும் வண்டியை நகர்த்திக்கிட்டு வண்டியை பட்டையை கிளப்பிட்டு அனுப்பி விடுறது நல்லது. நீங்களாக தேவையில்லாமல் போயிட்டு அதை பண்ணுற இதை பண்ணுற எதையாவது படி சிக்கிக்கிடாமல் இருக்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளில் கொஞ்சம் கூடுதலாக சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. பார்த்துருந்துக்கிடுங்க. சரிங்களா? பொருளாதாரம், உடல்நிலை ரெண்டுத்திலையும் கவனிச்சு இருந்துக்கிடுங்க சார். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தன்னை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் எதிரிகள் காணாமல் போவார்கள். ஓரளவு வருமான ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதேபோல் அனுச நட்சத்திரம், விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம்
ஒரு 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 வகையில் நான் நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி. பெரிய பெரிய மனக்கணக்கெல்லாம் போட்டு எதை எப்படி காய் நகர்த்தி வெற்றி அடைகிறதுன்னு தொழிலில் வெற்றி அடைகின்ற யுக்திகளை கையாளுகின்ற நாள். அதாவது இன்றைக்கி பணவரவு கிடையாது, ஆனால் பணவரவு பின்னாடி வர்றதுக்கான சில வழிவகைகளை இன்றைக்கி பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சுருவீங்க. அந்த பிளானிங் திட்டமிடலுக்கு இந்த நாள் அவசியமானது, ஒரு சிறப்பானது. சரிங்களா? புத்திரபாகியத்திற்காக மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைய தினம் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய நாளாக அல்லது அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ஒரு 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 மனதின் நிலையிலிருந்து பார்த்தோம்னா ஸ்பீடாக இருக்கும் மைண்டு. உங்களுக்கு அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், நம்ம வாழணும்னா யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சுயநல எண்ணம் மேலோங்குகின்ற நாள், அதனால் உறவுகளில் பிரச்சனை ஏற்படுத்துகின்ற நாள். சுயநல எண்ணம் மேலோங்குகின்ற நாள், அதனால் சில பொருளாதார சிக்கல்களில் நீங்கள் சிக்குகின்ற நாள். தவறு எதுவும் செஞ்சிடாமல் பார்த்துருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி மன சபலங்கள் அதிக அளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம். அதை மனசில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் டீவியேட் ஆகிறது தவிர்த்துக்கிட்டு குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறது சிறப்பு. சரிங்களா? தனுசு ராசியை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து புதிய சிறிய முதலீடுகள் போடுறதுக்கு சிறப்பு. பொருளாதார ரீதியாக, குறிப்பாக பொருளாதார ரீதியாக கிடையாது, பொருள் ரீதியாக, பொருட்சேர்க்கை ரீதியாக பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கு சிறப்பான நாள். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் உட்பட என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ ஒரு விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கு சிறப்பான நாள். ஏதாவது வீடு கட்டுற வேலைகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதில் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் வேலை குயிக்க முடியும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொருட்சேர்க்கைக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்க. சரிங்களா? பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி அளவுக்கு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் நலனில் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும், அதை பார்த்துருந்துக்கணும். படிப்பில் கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக பூராட நட்சத்திரத்து குழந்தைகள் மீது கொஞ்சம் பெற்றவர்கள் கவனம் செலுத்தணும். படிப்பில் இன்றைக்கி அப்படியே சோம்பலாயிருவாங்க, விளையாட்டுத்தனமாயிருவாங்க, அல்லது படிப்பு எப்படியாவது ஒன்று எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு படிக்காமல் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும், விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. சரிங்களா? உத்திராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. முயற்சிகளில் வெற்றிகளை தருகின்ற நாளாக அமைகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாளாக அமைகின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. பயணங்களால் சில லாபங்களை வழங்குகின்ற நாள் இந்த நாள். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா காரியமும் வெற்றி அடையும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 10 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையை 12 மணி 1 மணி போயிட்டு 4 மணிக்கு முடிப்பீங்க. அது மாதிரி ஒரு அலைச்சல்களுக்கு பிறகு வேலைகள் முடிகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. காரியம் வெற்றி அடையும், ஆனால் ப்ராசஸில் பல இழுபறிகள் நடக்கின்ற ஒரு நாள். அதனால் நீங்கள் முன்கூட்டி எத்தனை மணிக்கு இந்த வேலையை முடிச்சோன்னா அத்தனை மணிக்கு அந்த வேலையை முடிச்சோன்னு ஒரு ஃபிக்ஸடாக போகாதீங்க. எப்பவுமே கொஞ்சம் காலம் சீக்கிரமாக போயிட்டு அதை அட்டன் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு வேலையை இன்றைக்கி செய்கிறதாக இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் காலதாமதமும் அலைச்சலும் ஏற்படும். இந்த அலைச்சல் காலதாமதம் இது ரெண்டுத்தை நீங்கள் இன்றைக்கி மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷரை குறைச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணால் முன்கூட்டி திட்டமிடல் வச்சுக்கிடுங்க. இதை இவர்கிட்ட சொல்லணும், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி சிறப்பு. சரிங்களா? அவிட்டம் அதாவது மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாள். வருமான ஓட்டம் சிறப்புற அமைகின்ற நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். நட்பு வட்டாரங்களினுடைய அளவு அதிகரிக்கின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கும்பராசியில் அன்பு நண்பர்களே, வீண் பேச்சால் சில வம்புகளை இழுத்துக்கொள்வீர்கள். அதனால் தொழில் செய்கிற இடங்களில் பொதுவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதையாவது அவதூறான கருத்துக்களை பேசி பிரச்சனைக்குள்ளாயிருவீங்க. குடும்பத்திலையும் அப்படி தான். ஆக உங்களுடைய கருத்துக்களை சரியான கருத்தான்னு பார்த்து சரியான இடத்துல பேசணும். தவறான இடத்துல மாற்றி பேசி பிரச்சனைகளுக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக கூடுமான வரையிலும் அன்னெசரியான டாக்ஸை தவிர்த்துக்கிறது நல்லது. முதல் அமைப்பு. இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக இன்றைக்கி சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப வருமானம் கிடைக்கின்ற நாள். முறையாக திட்டங்களை தீட்டி எதை எப்பொழுது செய்ய வேண்டும் பிளானிங்லாம் போட்டு வைக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கொஞ்சம் சுயநலமாக யோசித்தாலும் உங்களுக்கு லாபங்களை அதிக அளவு சம்பாதிக்கக்கூடிய நாள். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிகச் சிறப்பானதொரு நல்ல நாள் இந்த நாள். உத்திரட்டாதி மீனத்தில் உடல்நிலையில் தொந்தரவு பண்ணுங்க.
எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு செயலையும் செய்ய வைக்க இது தூண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் அது நட்டத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அந்நிய உறவுகளை ஏற்படுத்தி வெளியில் இருக்கிறவங்களோட நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்தி அவர்களால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு எனக்கு அதிகம். ஆக புதிய மனிதர்கள் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி உதவி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எதுவும் பண்ணுறேன் போயிடாதீங்க. உங்களுக்கு தான் அது உபத்திரவமாக முடியும். நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. வெளியூர் போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது, எனக்கு தெரிஞ்சது, என்னால் முடிஞ்சது அப்படின்னு உங்களை சூழ்ந்தே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அதனால் எல்லாவற்றிலும் வெற்றி அடைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஓட்டம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்த்தும் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.